அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2024 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் ஷார்ட்டன், தமிழ் ஷார்ட்டன் எல்லாமே முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறது? ஸோ சிலர் ஜூனியர் எழுதியிருப்பீங்க, சிலர் இன்டர்மீடியேட் எழுதியிருப்பீங்க, சிலர் சீனியர் எழுதியிருப்பீங்க இங்கிலீஷில். தமிழில் சில பேர் ஜூனியர் எழுதியிருப்பீங்க, சில பேர் தமிழில் சீனியர் எழுதியிருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன பண்ணுறது? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இப்போ ஆல்ரெடி டோட்டு தரப்பில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிப்ரவரி 2025 புதிய எக்ஸாம் பேட்டர்ன் வரப்போகுது, அதே மாதிரி சிலபஸ் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் சொல்லி பிடிஎஃப்பும் அனுப்பிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன சிலபஸ் மாறுது, என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அப்படின்றத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்குது. இது கன்ஃபார்மாக பிப்ரவரி 2025 இது நடைமுறைக்கு வருதா இல்லை வரலையா அப்படின்ற அந்த டவுட் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 100% கன்ஃபார்மாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன். பட் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை இது அடுத்த ஆகஸ்ட்டுக்கு தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இதை மாற்றுவாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படின்ற அந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் முடிவு எப்போ நமக்கு கிடைக்கும்னா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா, பிப்ரவரி 2025 எக்ஸாமுக்காக அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். அப்போ கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிடும், டைரக்ட் சீனியர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இன்ஸ்டியூட் மூலயமா தான் ஜூனியர் பண்ணணுமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எப்போ நமக்கு தெரியும் அப்படின்னா, பிப்ரவரி 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா இது கன்ஃபார்ம்னு இப்போ நான் இது கன்ஃபார்ம் தான் நான் சொல்கிறேன். பட் சிலர் என்ன யோசிக்கிறாங்க, ஒருவேளை இதுக்கெல்லாம் ஜிஓ பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர்றதுக்கு காலதாமதம் ஏற்பட்டுருமோ அப்படின்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போதைக்கு ஜூனியர் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க பாஸ் ஃபெயில் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் சீனியர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதில்? தமிழ் ஷார்ட்டன் ஜூனியர் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க கண்டிப்பாக தமிழ் ஷார்ட்டன் சீனியர் எக்ஸாமில் கவனம் செலுத்துங்க. ரிசல்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது, ரிசல்ட்டு வர வரைக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட்டனில் ஜூனியர் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க இங்கிலீஷ் ஷார்ட்டன் இன்டர்மீடியட் எக்ஸாம் ஸ்பீடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஷார்ட்டன் இன்டர்மீடியட்டுக்கு தயாராகுங்க, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ஷார்ட்டன் இன்டர்மீடியட் எக்ஸாம் எழுதியிருக்கோங்க இங்கிலீஷ் ஷார்ட்டன் சீனியர் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. ரிசல்ட் ஒரு வேளை பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே தயாரானதாகவே இருக்கும், அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒருவேளை ரிசல்ட் நெகட்டிவாக வரிசையாக தான் ஜூனியர், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட், சீனியர் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, நம்ம அடுத்த லெவலுக்கு தயாரானா கூட நம்ம எதில் ஃபெயில் ஆகிருக்கோமோ அந்த எக்ஸாம் கூட நம்ம போய் எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம ரிசல்ட் வர வரைக்கும் தான் அடுத்த லெவலுக்கு தயாராக போகிறோம். ஒன்ஸ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா நமக்கு என்னன்ற முடிவு தெரிஞ்சிடும். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா நமக்கு முடிவு தெரிஞ்சிடும், நம்ம எந்த லெவல் எக்ஸாமுக்கு அதுக்கப்புறம் தயாராகலாம் அப்படின்றது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 2.5 மாதம் நமக்கு டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் ரிசல்ட் வர வரைக்கும், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, அதாவது எந்த எக்ஸாம் எழுதணுமோ அதுக்கு அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், தயாராகணும். புரியுதுங்களா? ஸோ ஸ்பீடு எல்லாமே பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லதாக போயிடும். புரியுதுங்களா? ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் அப்படியே அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணது கண்டினியூ ஆகும். ரிசல்ட் நெகட்டிவாக ஒருவேளை டைரக்ட் சீனியர்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம என்ன எக்ஸாம் எழுதணுமோ அதே எக்ஸாமுக்கு தான் நம்ம திருப்பி அப்பியர் ஆக போகிறோம். ஆனால் நம்ம அது வரைக்கும் நம்ம அடுத்த லெவல் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதாங்க ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன், ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இதான் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணணும். சப்போஸ் இங்கிலீஷ் ஷார்ட்டன் சீனியரோ தமிழ் ஷார்ட்டன் சீனியரோ எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், அவங்க மட்டும் என்ன பண்ணணும், இங்கிலீஷ் ஷார்ட்டன் சீனியர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியலனா இங்கிலீஷ் ஷார்ட்டன் சீனியர் ஸ்பீடு கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நம்ம அதை டச்சு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸ்பீடு பிக்கப் பண்ணுறது பின்னாடி சிரமமாக இருக்கும். அதனால் இங்கிலீஷ் ஷார்ட்டன் சீனியர் எக்ஸாமுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் சும்மா ஒரு மணி நேரம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் ஷார்ட்டன் சீனியர் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க ரிசல்ட் வர வரைக்கும் ஜஸ்ட் ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா?
ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் அந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். சீனியர் எக்ஸாம் எழுதியிருக்கவங்க. சில பேர் என்ன நினைப்பீங்க, ஹை ஸ்பீடு போகலான்னு நினைப்பீங்க. அவங்க வந்து ஹை ஸ்பீடு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் ரிசல்ட் வந்து நெகட்டிவாக வந்தால் கூட ஸ்பீடு பிக்கப் ஆகி உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதாங்க உங்களுக்கு சொல்யூஷன். இந்த ஐடியாவை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? இந்த ஐடியா வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இந்த சஜஷனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷனாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதாங்க நல்ல கான்ஃபிடென்ட்டாக நான் போத் இயர் முடிச்சிட்டேன், ஆல்ரெடி முடிச்சிட்டேன்றவங்களோ, அல்லது இப்போ சீனியர் இங்கிலீஷ் சீனியரோ அல்லது தமிழ் சீனியரோ எழுதியிருக்கீங்க. அதாவது என்ன சொல்கிறேன்னா, போத் இயர் முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கடைசியாக எழுதியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட் 100% பாஸ் பண்ணிடுவேன்னு தெரிஞ்சுதுன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம குழப்பக்கூடாது. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் டிஎன்பிசிக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்து படிங்க. நீங்கள் மற்றவங்க சொல்லலாம், என்ன சொல்லலாம், குடிமியல், அதாவது இந்த இதில் வந்து பாலிட்டிக்கில் வந்து ஒரு சில முக்கியமான பாடங்கள் இருக்குது. அதே மாதிரி வரலாறில் சில முக்கியமான பாடங்கள் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து படிங்கன்னு சொல்லலாம். பட் அது வந்து ஒரு நல்ல சஜஷனாக இருக்காது. எது நல்ல சஜஷனாக இருக்கும்னா, தமிழை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு 200 கொஸ்டினுக்கு 100 கொஸ்டின் ஃபஸ்ட்டு நீங்கள் பாதி தயாராகிடணும். தமிழ் வந்து 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள புதிய பள்ளி பாட புத்தகங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பழைய பள்ளி பாட புத்தகம் 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் தரவாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 months ஆகும். நல்லா தரவாக சொல்கிறேன். நல்லா மெதுவாக பொறுமையாக நல்லா தரவாக நல்லா மெமரி பண்ணுறதுக்கு 3 to 4 months ஆகும். ஏன்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய பள்ளி பாட புத்தகமும் இருக்குது, 6லேருந்து 12 வரைக்கும் பழைய பள்ளி பாட புத்தகமும் இருக்குது. ஸோ இதெல்லாமே தயாராகணும்னா, நல்லா மெமரி ஆகணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு 2 லெசனாக நல்லா வந்து கவனமாக நல்லா படிங்க. ஓகேங்களா? நல்லா பாயிண்ட்ஸை வந்து மெமரியும் பண்ணணும், சில விஷயங்கள் புரிஞ்சுக்கவும் செய்யணும். ஸோ இதெல்லாம் முடிக்க 3 to 4 months ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும், தமிழை ஆரம்பித்து முடிச்சிடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ் ப்ளஸ் வரலாறு ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து தமிழ் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸு வரலாறு, மேக்ஸில் கொஞ்சம் வரலாறில் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தமிழ் வந்து கண்டிப்பாக ரிவிஷனுக்கு வச்சிடணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக அப்புறம் மூவ் ஆகணும். வரலாறு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பாலிட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எத்திக்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் மல்லு கட்டிக்கிட்டு இப்போ இருந்து படிச்சுட்டு இருக்காதுங்க. ஏன்னா எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது. ஐ திங்க் எக்ஸாம் குரூப் 4 வந்து ஒரு நவம்பர் அல்லது வந்து அக்டோபர். ஓகேங்களா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 கால்ஃபர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நானாக சொல்கிறேங்க. இது என்னோட ஒரு கணிப்பு தான். ஓகேங்களா? இது கரெக்டாகவும் அமையலாம் அல்லது தவறுதலாகவும் இருக்கலாம். பட்டு நம்ம எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்களோ அப்போ வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணி ஒரு 6 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ இருந்தே மல்லு கட்டிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸை படித்து அதுக்கு டைமை தயவு செஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத தமிழ், மேக்ஸு, வரலாறு, அதுக்கப்புறம் வந்து பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸே கால்ஃபர் ஆனதுக்கப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸே படிக்கணும். எத்தனை மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்போ தான் நம்ம முடிவு பண்ண போகிறோம். இப்போ இருந்து மல்லு கட்டிக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் என்னோட சஜஷன். ஒரு சில ஐடியா சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா கரெக்டான விஷயங்கள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷார்ட் ஹேண்டுக்கும் சொல்லியாச்சு. ஷார்ட் ஹேண்ட் முடிக்கிற தருவாயில் இருக்கீங்க. கன்ஃபார்மாக பாஸ் பண்ணிடுவேன், ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணிடுவேன்னு நினச்சிங்கன்னா டிஎன்பிசிக்கு இந்த மாதிரி ஐடியாவில் நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எப்போதுமே சீனியர் பேட்ச் போடுவோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் இன்டர்மீடியேட்டுக்கான பேட்ச் வந்து இப்போ இன்னும் ஒரு 1 வீக்கில் தொடங்கிடுவோம். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் உடனே நம்ம கொடுத்துருவோம். புரியுதுங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் இன்டர்மீடியேட் பேட்ச் வந்து நான் போட போகிறேன். ஸோ அதில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் இன்டர்மீடியேட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் எக்ஸாம் எழுதியிருக்கேன், 100% பாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் இந்த இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் இன்டர்மீடியேட் பேட்சில் ஜாயின் பண்ணலாம்.
ஓகேங்களா? சப்போஸ் இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். ஆனால் இங்கிலீஷ் அட்டன் ஜூனியரில் தான் பாஸு. இங்கிலீஷ் அட்டன் சீனியர் எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார். பட் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இங்கிலீஷ் அட்டன் சீனியரில் எனக்கு போயிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சிலபஸ் வந்து மாற்றம், எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றம்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, இந்த மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் மாற்றம் எதுவும் கொண்டு வரல அப்படின்னா, இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் நீங்கள் சேர்ந்துருப்பீங்கல்ல, ஸோ அதை அப்படியே நம்ம சீனியர் பேட்சாக நம்ம மாற்றிக்கலாம். இல்லை சார் நான் இன்டர்மீடியேட்ல இருக்கேனாலும், இன்டர்மீடியேட் பேட்ச் தனியாக ரன் ஆகும், சீனியர் பேட்ச் தனியாக ரன் ஆகும். புரியுங்களா? ஆனால் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் பேட்ச் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை நல்லா முழுசாக புரிஞ்சுக்கோங்க. இன்டர்மீடியேட்டுக்குன்னு மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கிலீஷ் அட்டன் சீனியர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டர்மீடியேட். ஸோ இது 2 பேட்சும் இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட், இங்கிலீஷ் அட்டன் சீனியர் 2ம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஐடியா இருக்குது. அதில் இப்போதைக்கு இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச உடனே அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்துடும். ஆல்ரெடி வந்து ஷார்ட் ஹேண்டில் போத் இயர் முடிச்சு வச்சுருப்பீங்க, டைப் ரைட்டிங்கில் போத் இயர் முடிச்சு வச்சுருப்பீங்க, இல்லை ஜூனியர் ஸ்டாண்டுக்கே நீங்கள் ட்ரை பண்ணாலும் நீங்கள் அந்த பேட்சில் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பேட்சில் வந்து கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், குரூப் 2 எக்ஸாம் முடியட்டும். ஸோ இவ்வளோ தாங்க பிளான். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம், அதாவது டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ் அட்டன் சீனியர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சோடனே குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதாங்க நம்மளோட பிளான். உங்களுக்கான ஐடியாஸும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜூனியர் முடிச்சிருக்கீங்களா, இங்கிலீஷ் ஜூனியர் முடிச்சிருக்கீங்களா, இங்கிலீஷ் இன்டர்மீடியேட் முடிச்சிருக்கீங்களா, இங்கிலீஷ் சீனியர் முடிச்சிருக்கீங்களா, அல்லது வந்து தமிழ் ஜூனியர் முடிச்சிருக்கீங்களா, தமிழ் சீனியர் முடிச்சிருக்கீங்களா, ஸோ இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம சொல்யூஷன் சொல்லிட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு முடிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிவு பண்ணி ஷார்ட் ஹேண்டில் என்ன படிக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குறிப்பாக இங்கிலீஷ் அட்டனுக்கு நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் அட்டனுக்கு ஆடியோ ப்ராப்ளம் இருக்கிறதா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஒரு சில சென்டரில் ஆடியோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு லாஸ்ட்டாக 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த ஆடியோ சிஸ்டம் வந்ததுலேருந்தே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆடியோ ப்ராப்ளம் பற்றி டோட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டியூட் மூலயமாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் டோட்டு தரப்பாக முயற்சி பண்ணுறாங்க. எத்தனை முயற்சி பண்ணாலும் ஏதோ ஒரு ஃபால்ட்டில் வந்து முடியுது. முயற்சி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சில சென்டரில் இந்த மாதிரி ஆடியோ ப்ராப்ளம், எக்கோ ப்ராப்ளம், அந்த ப்ரொனன்சியேஷன் ப்ராப்ளம், அந்த என்விரான்மெண்ட் வந்து ஒரு சில எக்ஸாம் சென்டரில் சரியில்லாதனால அங்கே என்ன ஆகுதுன்னா எக்கோ ப்ராப்ளம் அடிக்குது. அதே மாதிரி அதான் என்விரான்மெண்ட், அந்த சுச்சுவேஷன் சரியில்லாதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வார்த்தையை வந்து அவங்க கரெக்டாக தான் வாசிக்கிறாங்க. ஆனால் அந்த வார்த்தையை முழுங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி இருக்கும். இதுக்கு பெட்ரு என்னோட ஐடியா என்னன்னா, என்னோட ஐடியாலாம் கேட்க போகிறது இல்லை அவங்க. பட் ஏதோ ஒரு வகையில் வேறு யாரோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, என்னோட சஜஷன் ஒன்று சொல்கிறேன். முடிஞ்சால் அதை வந்து அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லியான சஜஷன் தான். 2 விஷயம் மாற்றணும். இந்த ஆடியோ ப்ராப்ளம் கரெக்டாக அமையணும்னா 2 விஷயம் மாற்றணும். ஒன்று வந்து ஸ்பீக்கர் மாற்றணும். நல்ல ஸ்பீக்கராக வாங்கணும். நல்ல ஸ்பீக்கராக வாங்கி எல்லா சென்டர்லேயும் அந்த நல்ல ஸ்பீக்கர் மாற்றணும். இதுக்கு சைடில் ஒரு சஜஷனும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ₹100, ₹110, ₹120 இந்த மாதிரி தான் எக்ஸாம் ஃபீஸ் வந்து ₹150 தான் இருக்குது. அதை வேணால் ஒரு ₹100 அதிகப்படுத்திக்கிட்டு நல்ல ஸ்பீக்கராக வாங்கிக்கோங்க. ஸோ இது ஒன்று. இன்னொன்று, கண்டிப்பாக நல்ல ஸ்பீக்கரே வாங்கினாலும் ஒரு சில சென்டரில் ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு சில இடத்துல ஒரு சில எக்ஸாம் ஹாலில் நீங்கள் நல்ல ஸ்பீக்கர், நீங்கள் ₹1,00,000 ஸ்பீக்கரை வாங்கி வச்சாலும் எக்கோ ப்ராப்ளம் சில சென்டரில் வரும். சில சென்டரில் அந்த வார்த்தைகளை முழுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நல்லா தான் வாசிச்சிருப்பாங்க. நான் வந்து எக்ஸாமினர், அதாவது என்ன சொல்கிறேன், ஆடியோ அந்த வாசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லைங்க. ஏன்னா நல்லா கவனிங்க, இதை நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன், வாசித்தவங்க சரியில்லாமல் வாசிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நான் வாசித்தவங்களுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. பட் நல்லா கவனிங்க, வாசித்தவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ஏன் அப்படின்னா,
நீங்கள் டோட்டு தரப்பில் அவங்க வெப்சைட்டில் அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், அது நல்லா கிளியராக இருக்கும், கிளியராக புரியும். அதே ஆடியோவை தான் கொடுக்குறாங்க. அவங்க மாற்றிலாம் திருப்பி ரெக்கார்ட் பண்ணிலாம் கொடுக்கல, எந்த எடிட்டும் பண்ணல. அதே ஆடியோவை தான் அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபோனில் கேட்கும்போது நல்லா கேட்குது அப்படின்னா, ஏன் ஃபோனில் கேட்கும்போதோ சிஸ்டமில் கேட்கும்போதோ நல்லா கேட்குதுன்னா, நீங்கள் ஒரு சரியான என்விரான்மெண்ட்டில் வச்சு நீங்கள் கேட்பீங்க. ஸ்பீக்கர் நல்ல ஃபோனில் இருக்கிறது ஒரு ஒரு நார்மல் ஸ்பீக்கரை விட ஃபோனில் கேட்டால் கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணணும், அது ஒரு விஷயம். என்விரான்மெண்ட் சரௌண்டிங்கை சேஞ்ச் பண்ணணும், அது ரொம்ப காஸ்ட்லி. ஒரு நல்ல லேப் இருக்கும் பார்த்தீங்களா, கம்ப்யூட்டர் லேபில் இந்த ஷார்ட் அண்ட் எக்ஸாம் நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடியோ இஷ்யூ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், 1% கூட வராதுங்க. கம்ப்யூட்டர் லேபில் நடத்தி ஒரு நல்ல ஸ்பீக்கரை வச்சாங்கன்னா 100% நான் கேரண்டி தரேன், இந்த மாதிரி ஆடியோ பிரச்சனை, எக்கோ பிரச்சனை, இந்த வார்த்தையை முழுங்குறாங்கன்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே ப்ரொனன்சியேஷன் பிரச்சனை எதுவுமே வராது. ஒரு கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள ஒரு நல்ல ஸ்பீக்கரை வச்சு எக்ஸாம் நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், 100% தெளிவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸை அமைச்சு அந்த ஸ்பீக்கர் நல்ல ஸ்பீக்கராக வாங்குறதுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாகவும் காஸ்ட்லியாக இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்து முன்னேறும். ஸோ இதாங்க நான் சொல்ல வந்தது. ஸோ யாராவது தெரிஞ்சவங்க இதை கேட்டிங்கன்னா இந்த சஜஷனை எடுத்துகிட்டு போய் அங்கே டோட்டு தரப்பில் இந்த சஜஷனை எடுத்துகிட்டு போய் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு வகையில் யாரோ தெரிஞ்சவங்க மூலிமா அந்த இடத்துக்கு போனால் ஓகே, அவ்வளோதான், தகவல் போகணும், அவ்வளோதான். அதான் நான் சொல்கிறேன்ல, நான் என்ன சொல்கிறேன்னா, வாசிக்கிறவங்க மேலே எந்த குறையும் இல்லை, அந்த என்விரான்மெண்ட்டு தான் குறை, அந்த ஸ்பீக்கர் தான் குறைய தவிர வாசிக்கிறவங்க மேலாம் தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை கன்வே பண்ணணும்னு நினச்சி கன்வே பண்ணியாச்சு. ஓகேங்க. அடுத்தடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக கிளியராக கேட்டிருந்தீங்க, பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து நம்ம இந்த டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. ஓகேங்களா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது விளக்கமோ டவுட்டோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது நான் இந்த இது பண்ணியிருக்கேன் சார், அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஸோ தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். தேங்க்யூ.